பீகார் மாநிலத்துல இன்னும் சில வாரங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிற நிலையில அந்த மாநிலத்துல இந்த தேர்தலுக்கு பிறகு பாஜக தலைமையிலான என்டிஏ வென்றாலும் தற்போதைய முதல்வர் நிதிஷ்குமார் முதல்வர் பதவியில தொடர மாட்டார்னு தகவல் வெளியாகி இருக்கிறதால ஐக்கிய ஜனதா தளம் கட்சியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இது பற்றி உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெளிவான விளக்கங்களை கொடுத்திருக்கிறது குறித்து விளக்குது இந்த செய்தி தொகுப்பு. பீகார்ல இப்போ நிதிஷ்குமார் தலைமையிலான பாஜக ஜேடியு கூட்டணி ஆட்சியில இருக்குது. அங்க இன்னும் சில வாரங்கள்ல தேர்தல் நடக்குது. இதற்கு இடையில பீகார்ல தேர்தலுக்கு பிறகு என்டிஏ வென்றாலும் நிதிஷ்குமார் முதல்வர் பதவியில தொடர மாட்டார்னும் பாஜகவில இருந்தே ஒருவர் முதல்வராக பதவி ஏற்பார்னும் சொல்லப்பட்டு வருது. இதற்கு இடையில பீகார் தேர்தல் தொடர்பா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சில முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. என்டிஏ கூட்டணியில கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக வெளியான தகவலை மறுத்துள்ள அவர், பீகார் தேர்தல்ல முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையிலான கூட்டணி போட்டியிடும்னு சொல்லியிருக்கிறாரு. இது தொடர்பா ஆங்கில ஊடகத்துக்கிட்ட அவர் அளித்த பேட்டியில, பீகாரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிந்த பின்னரே முதல்வர் யார்னு முடிவு செய்வோம். பீகார்ல நாங்க நிச்சயமா வெல்வோம். தேர்தல் முடிவு வெளியாகும் போது அது உங்களுக்கு தெரியும். எங்கள் முந்தைய சாதனைகளை எல்லாம் இந்த முறை முறியடிக்கும் வகையில என்டிஏ கூட்டணி அமோக வெற்றி பெறும்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு. நிதிஷ்குமார் முதல்வராக இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை என்னால முடிவு செய்ய முடியாதுன்னு, இப்போதைக்கு நிதிஷ்குமார் தலைமையில தான் நாங்க போட்டியிடுறோம். தேர்தலுக்கு பிறகு எல்லா கூட்டணி கட்சிகளும் ஒன்றிணைந்து நாங்க ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. 2020 தேர்தலுக்கு பிறகு கூட நிதிஷ்குமார் தான் பிரதமர் நரேந்திர மோடியை அணுகினாரு. பாஜக அதிக இடங்களை பெற்றதால பாஜக தலைவர் ஒருவரே முதல்வராக வரணும்னு நிதிஷ்குமார் சொன்னாரு. இருந்தாலும் நாங்க எப்போதும் எங்கள் கூட்டணியை மதிக்கிறவங்க. நிதிஷ்குமார் மீதான மரியாதை மற்றும் அவரது அனுபவத்தின் அடிப்படையில அவரே முதல்வராக தொடர வேண்டும்னு நாங்க முடிவு செஞ்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிதிஷ்குமார் அடிக்கடி கட்சி மாறுவது குறித்து கேள்வி கேட்ட போது அமித்ஷா அவர்கள், அவர் காங்கிரஸோட வெறும் 2.5 ஆண்டுகள் மட்டும்தான் இருந்தாரு. அவரது அரசியல் வாழ்க்கை பெரும்பாலும் காங்கிரஸை எதிர்ப்பதிலேயே தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1974 ஜெயபிரகாஷ் நாராயணன் இயக்கத்துல தொடங்கிய நிதிஷ்குமார் நாடு தழுவிய அளவுல இந்திரா காந்தி எதிர்ப்பு இயக்கத்தை முன்னெடுத்ததாகவும் அமித்ஷா சுட்டிக்காட்டினார். நிதிஷ்குமாருடைய உடல்நிலை சரியில்லைன்னு பல்வேறு எதிர்கட்சிகளும் விமர்சித்துட்டு வராங்க. இது பற்றிய கேள்விக்கு பேசிய அமித்ஷா, நான் பல முறை நிதிஷ்குமாரோட நேர்ல பேசியிருக்கிறேன், தொலைபேசியிலையும் பேசியிருக்கிறேன். அவரது உடல்நிலை சீராக இருப்பது போலதான் எனக்கு தெரியுது. வயது முதிர்ச்சியால சில சிக்கல்கள் வரலாம் அப்படிங்கிறத நான் ஒப்புக்கொள்றேன். ஆனா முதல்வருடன் சேர்ந்த அவரது அதிகாரிகளும் எல்லா விஷயங்களையும் கையாள்கிறார்கள். இதனால அது எந்த ஒரு பிரச்சனையையும் ஏற்படுத்துறதில்ல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. தொடர்ந்து மகாமபந்தன் கூட்டணியை கடுமையா விமர்சித்த அமித்ஷா, லாலு பிரசாத் யாதவின் ஆட்சிய பீகார் மக்கள் பார்த்திருக்காங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் மீண்டும் அது போன்ற ஒரு ஆட்சியை மக்கள் விரும்ப மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சி தங்களுடைய கூட்டணி கட்சிகளை எப்பவுமே மதிக்கிறது கிடையாது. எப்பவுமே மட்டம் தட்டுறதையே வழக்கமா வச்சிருக்கிறாங்க. இதன் காரணமாகவே காங்கிரஸ் கட்சி இப்போது அனைத்து தேர்தல்களிலுமே படு தோல்வியை சந்திக்கிற நிலைக்கு தள்ளப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவிச்சிருக்கிறாரு. பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதி கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ள நிலையில இந்தியா கூட்டணியில தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படுவதற்கு முன்பாகவே தேஜஸ்வி யாதவ் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறார். அதே போல 13 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை காங்கிரஸ் கட்சி அறிவித்தது. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு வரும் நவம்பர் மாதம் 2 கட்டங்களா சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிற பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் தலா 101 தொகுதிகள்ல போட்டியிடுது. ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் அடங்கிய இந்தியா கூட்டணியில தொகுதி பங்கீட்டுல இன்னும் இழுபறி நீடித்து வரும் சூழல்ல
ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி தலைவர் தேஜஸ்வி ரகோபூர் தொகுதியில போட்டியிட வேட்புமனுவை தாக்கல் செஞ்சாரு. தேஜஸ்வி யாதவ் ரகோபூர் தொகுதியில 2 முறை வெற்றி பெற்றிருக்கிற நிலையில 3வது முறையாகவும் அதே தொகுதியை அவர் தேர்ந்தெடுத்து தனது தந்தை லாலு பிரசாத், தாயார் ராப்ரி தேவியுடன் சென்று வேட்புமனுவை தாக்கல் செஞ்சார். ரகோபூர் தொகுதியில தேஜஸ்விக்கு எதிரா பாஜக சார்பில் சதீஷ்குமார் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அதே போல தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு முன்பே காங்கிரஸ் கட்சியும் 13 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவிச்சிருக்குது. இந்த நிலையில பீகார் மாநில காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ் ராம், மாநில தேர்தல் பொறுப்பாளர் கிருஷ்ணா அல்லவாரு, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் ஷகீல் அகமது கான் ஆகியோர் டெல்லியில இருந்து பாட்னா திரும்பினாங்க. அப்போ விமான நிலையத்துல திரண்டிருந்த காங்கிரஸ் தொண்டர்கள் வேட்பாளர் ஒதுக்கீட்டுல அதிருப்தி தெரிவித்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதால பரபரப்பு நிலவினது. இதற்கு இடையில மறைந்த நடிகர் சுஷாந்த் சிங்கின் சகோதரி திவ்யா கௌதம் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி சார்பில் திகா தொகுதியில களமிறக்கப்படுறாரு. பீகார் சட்டமன்ற தேர்தல்ல தான் போட்டியிடலன்னு தேர்தல் வியூக வகுப்பாளரும் ஜன்சுராஜ் கட்சி தலைவருமான பிரசாந்த் கிஷோர் அறிவிச்சிருக்கிறாரு.